தவம் பண்ண ஏற்ற இடம், ரொம்ப ரம்மியமான இடம். அதோ மலை உச்சியில் சாமி தெரிகிறாருங்களா, ஒரு சின்ன கொட்டா மாதிரி போட்டு, அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம். இயற்கை எழில் நிறைந்த இடம். சித்தர்கள் சூட்சமமாக வந்து இங்கே தவம் பண்ணுறாங்க. இன்னும் கூட மலை அடிவாரத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம். மலை ஏற போகிறோம். நல்லம்பாக்கம் கிராமம், வண்டலூர் பக்கத்தில் இருக்குது. பஸ் வசதிலாம் கிடையாது. தனிப்பட்ட முறையில் நாம் பைக்கோ காரோ ஆட்டோவோ வச்சு தான் வரணும். அருமையான இடம். மலை மேலே ஏறினோடனே நான் காட்டுறேன் பாருங்கள். மயில் எல்லாமே இங்கே அழகாக வாழுது. நாங்கள் நிறைய மயிலெலாம் பார்த்துருக்கோம். வனவிலங்குகளையும் பார்த்துருக்கோம். மலை பிரண்டையும் பறிச்சுக்கிட்டு போய் துவையெல்லாம் பண்ணியிருக்கோம். ரொம்ப அற்புதமான இடம். இங்கே வந்துட்டு சாமி நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு. நிறைய மிராக்கள் நடந்திருக்கு. இந்த இடத்தையே ஆக்கிரமிப்பு பண்ணிடணும்னு நினச்சாங்க ஒரு சிலர். சாமி அவங்களுக்கெல்லாம் சரியான பாடம் புகட்டி இப்போ அழகாக மலை மேலே உட்காந்துருக்காரு. மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆரம்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புத்து இருக்குது. அழகான முறையில் 2 நாகராஜா நாகராணி வச்சு பிரதிஷ்டை பண்ணி விளக்கெல்லாம் போடுறாங்க. இப்போது நம்ம மலைக்கு கீழே ஒரு குளம் இருக்குது. அங்கே ஆஞ்சநேயர் சிலையும் வச்சு வழிபாடு பண்ணிட்டுருக்காங்க. மலைக்கு வலது பக்கமாக போனால் குளம், ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. இடது பக்கமாக போனால் மலை ஏற்றம். நம்ம இப்போது குளத்தை போய் பார்க்க போகிறோம். மலையோட அடிவாரம் இதுதான். அதோ மலையை குடஞ்சி சாமியையே எடுத்து போட்டுணுன்னு நினச்சாங்க. ஆதி சிவனை யாராலையாவது அசைக்க முடியுமா? அவர் ஜம்முன்னு மலை உச்சியில் உட்காந்துக்கிட்டு வர்றவங்கள எல்லாரையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கார். சிகப்பு அல்லி குளம் நல்லா அழகாக இருக்குது. சிகப்பு அல்லி பூக்கள், சிகப்பு அல்லி. தவ நிலையில் ஆஞ்சநேயர் அதோ உட்காந்துருக்காரு மலைக்கு மேலே. மலை மேலே பிரண்டை கூட வந்துருக்குப்பா. ஆனால் அதை பறிக்க முடியாது. அதோ மலை மேலே பாறை இடுக்கில் ஒரு பிரண்டை வளர்ந்து பெருசாக தொங்கிட்டு இருக்குது. அதெல்லாம் இப்போ நம்ம எடுக்க முடியாது. இடம்லாம் பார்த்துக்கோங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்க. அருமையான இடம். இங்கெல்லாம் உட்காந்து தவம் பண்ணோம்னா அபரிவிதமான சக்திகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த குளத்து பக்கத்தில் வெயில் முடிஞ்சதுக்கப்புறமா உட்காந்து தண்ணி குளக்கரை பக்கத்தில் உட்காந்து தவம் பண்ணோம்னா அருமையான சக்தியை வந்து நம்ம வாங்கிக்கிட்டு போகலாம். இந்த யோகா ஆஞ்சநேயர் சிவனை வந்து கையில் ஏந்தி தவநிலையில் இருக்கார். இங்கே அழகாக பார்த்துக்கோங்க. அதோ மலை மேலே பிரண்டை பாருங்க. அது தெரியுது பாருங்க பிரண்டை. இப்போ நம்ம மறுபடியும் அதே வழியே போயிட்டு மலைக்கு மேலே ஏறுற வழிக்கு போகிறோம். இங்கேருந்து தான் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வலது பக்கம் பார்த்தோம் ஆஞ்சநேயரும் அல்லி குளமும். இப்போ இடது பக்கம் மலை ஏற்றம். இங்கே தான் வந்து ஒரு சித்தர் ஜீவ சமாதி ஆயிருக்காரு. அதையும் நம்ம பார்க்கலாம். சின்ன மலை தான், ஒரு 20 நிமிஷத்தில் ஏறிடலாம். ஈஸி தான், கஷ்டம்லாம் கிடையாது. அடியேனுக்கு இந்த மலை ஏற்றம்லாம் பண்ணுறதுன்னா ரொம்ப இஷ்டம். நார்மலாக கோவிலுக்குள்ளே லைனில் நின்று சாமியை பார்க்குறத காட்டிலும் இந்த மாதிரி இயற்கையோடு அப்படியே ரம்மியமாக அமைதியாக நம்ம இஷ்டம் போல் எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம், எங்கே வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம்.
லைனில் நிற்க வேண்டிய வேலைலாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு வழிபாடு தான் அடியனுக்கு ரொம்ப பிடிக்கும். போன தடவை வந்தப்போ நிறைய பிரண்டை கண்ணில் பட்டுது. பறிச்சுக்கிட்டு போய் நல்லா சமைச்சி சாப்பிட்டோம். இந்த தடவை ஒரு பிரண்டை கூட கண்ணில் மாட்டலை. ஜனங்கள்லாம் இயற்கைக்கு திரும்பிட்டாங்க போல். பிரண்டையை பார்த்தா எல்லாம் பறிச்சுக்கிட்டு ஓடிடுறாங்க. யாரும் எதுவும் தர்றதே இல்லை, விட்டு வைக்கிறதே இல்லை. இந்த பாருங்க, நல்லம்பாக்கம் குயில். மாலை நேரம் அருமையான குயில் சத்தம், காற்று ஜிலு ஜிலு ஜிலுன்னு மூலிகை வாசம். இதெல்லாம் வார்த்தையாலெல்லாம் சொல்லவே முடியாது. அனுபவிக்கும் போது தான் தெரியும். மனசு வருத்தமாக இருக்கா? இயற்கையோடு ஒன்றி இருங்க, கிளம்பி வந்துடுங்க. நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். இந்த அடிவாரம் கோயில் நான் இன்னும் கொஞ்சம் ஏற வேண்டியது இருக்குது. ஏறிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் கீழே பார்த்த தாமரை அள்ளிக்குளம். இதுக்கு கீழே தான் இருக்குது அள்ளிக்குளம். இப்போ நம்ம அந்த சித்தர் ஜீவ சமாதியாண்ட வந்துட்டோம். 20 நிமிஷம்னு சொன்னேன், 10 நிமிஷம் கூட இல்லை. சின்ன மலை தான், வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஹா, நல்ல வாசம். நம்ம தான் வீடியோ எடுக்கிறோன்னு பார்த்தா நம்மளுக்கு முன்னாடி எல்லோரும் இங்கே வீடியோ எடுத்துன்னு இருக்காங்க. மழை தெரியணும், இது தெரியணும் அப்படின்ட்டு. ஏதோ இந்த சித்தர் பேர் இதை இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள். சிவ சிவ சிவமே மாயம் 100 ஆண்டுகளுக்கு வாழ்ந்த வடிவானந்த ஈசன். இந்த சித்தர் தான் இங்கே ஜீவசமாதி ஆயிருக்காரு. இந்த மலையில் வந்து தவம் பண்ணி மக்களுக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக இந்த யாகம் பண்ணுற குண்டம் வந்துட்டோம். மலை உச்சிக்கு, சின்ன மலை தான் அது. அங்கே தீபம் ஏற்றுவாங்க. இந்த சித்தருடைய ஜீவசமாதி இது, வடிவானந்த சித்தருடைய ஜீவசமாதி இது. நல்லா வாசம், நல்லா கம 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 கமனுக்குது. குயில் குத்துது, கூன்னு கத்துது. நமசிவாயம். அடியேன் சிவதனுசு, நல்லம்பாக்கம் கோவில் மலை மேலே இருக்கிறோம். அடியனுக்கு எப்போல்லாம் மனசு சரியில்லாமல் போதோ அப்போ இங்கே கிளம்பி வந்துடுவேன் தவம் பண்ணுறதுக்கு. அடியேன் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் சிவன் தாங்கல் கிராமத்தில் என்னுடைய இடத்துல இறைவன் கட்டளையால் சிவாலய திருப்பணி பண்ணிட்டுருக்கிறேன். விரைவில் கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்திருக்கேன். அடிக்கடிக்கு நான் இங்கே வருவேன். வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து கலந்துக்கோங்க. இந்த பதிவை பார்க்குறவங்க நம்ம கும்பாபிஷேகத்துக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள். நமசிவாயம். மலை ஏறி வந்துட்டோம். இங்கே வந்து தீபத்துக்கு கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றுவாங்க. மலை அடிக்கு இந்த பக்கம் பின்னாடி வந்து ஒரு சித்தருடைய கோவில் இருக்குது. அதுக்கு வழி அந்த பக்கம் போகணுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம்தான், கரெக்டு தான். ஏதோ இங்கேருந்து கீழே இருந்து பார்த்தாலே அது தெரியுது பாருங்க. சின்னதாக ஒரு ஷெட்டு போட்டு ஒரு சிலை வச்சுருக்காங்க. இப்போ நம்மளுக்கு டைம் இல்லாததுனால இறங்கலை. இல்லாட்டி இதோ இந்த வழி தான், இந்த வழியில் தான் இப்படியே தான் இறங்கி நம்ம அது இருக்கு பாருங்க. அங்கே ஒரு சித்தர் வச்சுருக்காங்க. சித்தரா முருகப்பெருமானான்னு தெரியல. அப்படியே பாருங்களேன், ஃபுல்லாக காடு. சென்னையில் இப்படி ஒரு இடம் இருக்குன்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஃபுல்லாக மலை காடு தான். மயில், குயில், குருவி சத்தம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நமசிவாயம். பேரானந்தத்தை பார்க்குறதுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம சுவாமி கிட்ட போயிடுவோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இந்த கம்பிலாம் இல்லாமல்
அப்படியே இங்கேருந்து பார்த்தா பாதாளத்தில் விழுந்துடுற மாதிரி இருக்கும். ஆனால் விழமாட்டோம், சுவாமி பார்த்துக்குவார். நம்ம கீழே பார்த்தோம்ல அள்ளி குளம் ஆஞ்சநேயர், அதுதான் மலைக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம. இது இந்த பக்கம் ஊர், இந்த பக்கம் காடு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காடு தான், ஃபுல்லாக மலை காடு. ஓம் நம சிவாய. வந்துட்டோம் எம்பெருமான் ஈசனை தரிசனம் பண்ணுறதுக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்க. நல்லம்பாக்கம் ஊர் பேர். இந்த பக்கம் பாருங்க, பாதாளம். ஓ, செல்லு தவறி விழுந்துச்சு, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. டமார் தான், பாதாளமாக இருக்குது பாருங்க. இந்த பக்கம் ஒரு மலை. முதலாக விளங்கி வையம் ஏதப்படாமை உலகத்தவர் ஏத்த செய்ய பூத முதல்வன் முதலா பொழிந்த சூதன் ஒளி மாலை என்று கலிக்கோவை சொல்லே பாராடி வட்டம் பகையால் நலிந்தாட்டாடி பேராழியான கந்தருள் செய். ஏன்னா ஒரு மைலாவது வீடியோ எடுக்கும்போது காமிச்சிடணும்னு நினச்சேன் நான். வீடியோவில் தெரியுதா கரெக்டாக? தெரியுது. இந்தா பாருங்க, ஒரு மைல் கிடச்சிச்சு அதிசயமாக வீடியோவில். காட்டுக்குள்ளவே ஒளிஞ்சி சவுண்டு மட்டும் கொடுப்பாங்க, குவான்னு. அது பாருங்க, அப்படியே நடக்குது பாருங்க மயில். முருகா.